அய்யனார் துணியில ஆல்ரெடி நிலாவன் சோழனுக்கு 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க அப்பாக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் ஊர்க்காரங்க மத்தியில ரிசப்ஷனுக்கு இது ஆள் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக ரிசப்ஷனுக்காக நிலா வற்புறுத்தி கூப்பிடுறாரு. நிலா அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்வர்சேஷனே பெருசா போயிட்டு இருக்கு. ஃபைனலா வந்துட்டு சோழன் எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும்ன்றதுக்காக நிலா கிட்ட வந்து பேசுறாரு. நிலா இல்ல சோழன், நான் எங்க வீட்டுல இருந்து ஒதுங்கி இருக்கேன், நான் முன்ன மாதிரி இல்லை, எங்க வீட்டுல மிங்கிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அழுவுறாங்க. அவங்க தோல்ல செஞ்சுட்டு உடனே சோழன் அதுக்கு சந்தோஷப்பட்டுட்டு, ஃபீல் பண்ணாத நிலா, எனக்கு நீ இப்படி ஃபீல் பண்றது கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நீ என் கூட இப்படி இருக்கன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபீல் எனக்குள்ள எப்பயோ வந்துச்சு, உனக்குள்ள இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, நீ உங்க அப்பா அம்மாக்காகவும் யோசிக்கணும்ல, அவங்களோட சந்தோஷத்துக்காக நீ இந்த ரிசப்ஷனுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. உடனே நிலா அதை புரிஞ்சுக்கணும், ஓகே சோழ நான் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. பேசிக்கிட்டு அவங்க 2 பேரும் அதே இடத்துல லவ் பண்றாங்க. அந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. நிலா ரொம்ப அழுகுறாங்க. சோழன் அதுக்கு சமாதானப்படுத்துறாரு. அடுத்து வந்துட்டு ரிசப்ஷனுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அவங்க அம்மா ஃபேமிலில இருந்து எல்லாருமே வராங்க. மொத்தமா அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரியா சோழனோட குடும்பத்தை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அந்த கடை வந்து பெரிய கடையா இருக்கு, எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஸோ போய் பாக்குற புடவை எல்லாமே 1 லட்ச ரூபாய் வருது, வேஷ்டி சட்டை எல்லாமே 25,000 ரூபாய்ல வருது. ஸோ அவங்க 2 பேரும் அதை அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. அவங்க அண்ணன் தம்பிங்க பாக்குறாங்க. நிலாவும் எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சிவா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்க அண்ணன் கிண்டல் பண்றான், நீங்க இதெல்லாம் முன்ன பின்ன பாத்துருக்க மாட்டாங்க போலப்பா, இவங்களுக்கு நம்ம வாங்கி தரணும் தலையெழுத்தாயிடுச்சு அப்படின்னு. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, என்னடா பண்றது, உன் தங்கச்சி ஆசைப்பட்ட நாம ஒன்னும் பண்ண முடியாது, நீ அமைதியா இரு, ஒரு வழியா நம்மளுக்கு நல்லபடியா ரிசப்ஷன் முடியணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப கீழ்த்தனமா மட்டமா சோழனோட குடும்பத்தை பேசிட்டு இருக்காங்க. இது உண்மையாவே ரொம்ப தப்பா. உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லிருந்தா, அதை விட்டுட்டு இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் தெரியல. அண்ட் இந்த சீன் வந்து எப்படி போய் முடியும் தெரியல. இது நல்லபடியா போய் முடியுமா இல்லைன்னா இதுவே வந்து ஒரு பெரிய பிரளயமா வெடிக்குமா அப்படின்றது தெரியல. அது வந்து அப்கமிங் டேஸ் தான் தெரியும். ஸோ இன்னைக்கு அய்யனார் துணையில இதுதான் நடந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மோர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.